வணக்கம். இன்றைய தினம் அனுமனுக்கு பஞ்ச முகம் எப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணன் நிராயுதபாணி ஆனான். ஆயுதமற்றவனை தாக்குதல் அமக்கள நீதி அல்ல. எனவே ராமபிரான் அவரிடம் இன்று போய் நாளை வா என்று கூறினார். ராமரின் வீரத்தையும் ஆற்றலையும் நேரில் கண்டிருந்த ராவணன் மீண்டும் தனியே போருக்கு செல்லாமல் மயில் ராவணனின் துணையை நாடினான். அந்த போரில் வெற்றி பெறுவதற்காக மயில் ராவணன் உடனடியாக ஒரு பெரிய யாகத்தை செய்ய தொடங்கினான். அந்த யாகம் முழுமை பெற்றால் ராமலக்ஷ்மணன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த விபீஷணன் அந்த யாகம் நடக்க முடியாதபடி செய்வதற்கு அனுமனை அனுப்புமாறு ராமனிடம் கூறினார். ராமரும் அனுமனை அனுப்பினார். மயில் ராவணனின் யாகத்தை தடுக்க புறப்படுவதற்கு முன் நரசிம்மர், அயக்ரீவர், வராகர், கருடன் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். அனுமன் மயில் ராவணனை போரில் வெல்வதற்காக அவர்கள் நால்வரும் தங்கள் உருவ வடிவில் ஆன சக்திகளை அனுமனுக்கு அளித்தார்கள். தன் சக்தியோடு மற்ற நால்வரின் ஐக்கியமாக ஐக்கியமாகும்படி செய்த அனுமன் பஞ்ச சக்திகளுடன் பஞ்சமுக அனுமனாக வடிவெடுத்தார். 5 முகங்களுடன் போருக்கு சென்று மயில் ராவணனை அழித்தார். ராமபிரானுக்கு வந்த தடையையே போக்கியவர் என்பதால் பஞ்சமுக ஆஞ்சநேயரால் எல்லாவித தடைகளையும் தகர்த்து எறிய முடியும் என்று வாழ்த்தினார்கள். இதனால் அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது. அனுமனின் 5 வதனங்களில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். கிழக்கு நோக்கிய ஆஞ்சநேயர் முகம் ராமபக்தி, சக்தி, துணிவு ஆகியவற்றை அளிக்கும். 2. தெற்கு நோக்கிய நரசிம்மர் முகம் ஏவல், வெள்ளி, சூனியம் ஆகியவற்றை அழிக்கும். மேல் நோக்கிய அயக்ரீவர் முகம் ஞானம், கல்வி, பேச்சாற்றலை வளர்க்கும். வடக்கு நோக்கிய வராகர் முகம் நோய்களை தீர்க்கும், செல்வம் சேரும். 5. பின்புறம் உள்ள கருடன் முகம் பாம்பு முதலான விஷ ஜந்துகளிலிருந்து காப்பாற்றும். இதை சன்னதியின் பின் சுவரில் உள்ள சிறு ஜன்னல் மூலமாக தரிசிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டோம்.